நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எலியா உயிரோட இருந்தாதான், திரும்ப சொன்னாதான் மழையே வரும். இந்த தேசத்துல நிலைமை, பஞ்ச நிலைமை மாறும். அப்ப இந்த ஆகாப் என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருக்கு உரியவர்கள். ஏன் இந்த வார்த்தை புறப்பட்டுச்சு? யோசிச்சு பார்த்துக்கணும்ல. ஊழியக்காரருடைய வாயில ஒரு வார்த்தை கடினமாக வருகிறது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும். ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த வார்த்தை? ஏன் இந்த சூழ்நிலைமை? இந்த ஆகாப் யோசித்து பார்த்தானா? இவனுடைய யோசனை எல்லாம் சொன்ன ஆள் மேல பற்றி எரியுது, அவனை கொலை செய்யும்படியா. இதுதாங்க ஆகாப் செய்கிறதான மிஸ்டேக். ஆகாபுடைய சில மிஸ்டேக்ஸை நான் குறிப்பிட்டு காண்பித்து கொண்டே வருகிறேன். அந்த ஆகாப் என்ன செஞ்சிருக்கணும்? பிடிக்க வேண்டியவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கணும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி போகும்படியாக பாகாலின் காரியத்தை, இஸ்ரவேலிலே மேடைகளை ஏற்படுத்தி பலிபிடங்களை உண்டாக்கி பாகாலுக்கு பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய கட்டளைகளை விட்டு ஆமென் திரும்பும்படியாய் செய்தவன் நான் தான், என்னை மன்னித்தருளோ. இஸ்ரவேலிலே இருக்கிற பாகாலின் பலிபிடங்களை எல்லாம் தகர்த்து விட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய், கர்த்தருடைய கட்டளைக்கு நேராய் ஜனங்களையும் திருப்புவேன், நானும் மனம் திரும்புவேன். இப்படி திரும்பி இருந்தா ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எப்போதோ மாற்றி இருப்பாரே. இந்த 3 வருஷம் இவ்வளவு பாடா, இவ்வளவு கஷ்டமா? ஒரு